அவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பைரவி வந்து நிறைய ஐடியாஸ்லாம் ஆறுமுகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் பைரவி வந்து பிஸ்னஸ் விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஆறுமுகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பைரவி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ நாள் நான் வந்து தொழில் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல பார்த்தியா அப்படின்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆறுமுகம், பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறுமனே நம்ம ஒரே இடத்துல இருந்து எல்லாம் பண்ணால் நம்மளுக்கு லாபம்லாம் அந்தளவு கிடைக்காது. இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதனால் விவசாயம் அதிகமாக வந்து பண்ணுறவங்க கிட்ட வந்து வாங்குறதே கிடையாது. அதனால் இந்த மாதிரி தான் மலிவு விலையில் வாங்கி அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. எவ்வளோ விவசாயிகள் ஒரு நாளைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ விவசாயிகள் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரம்லாம் சொல்லுது. அந்த அளவு இருக்குது விவசாயம். ஆனால் நீ விவசாயம் பண்ணுற நல்ல விஷயம். அதனால் இதை எப்படி வந்து சந்தைப்படுத்தணும், எப்படி வந்து எல்லாருக்கிட்டையுமே நீ கொடுக்கணும், இதை வாங்கணும். கவர்மெண்ட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் நீ பண்ணினா 100% உனக்கு இன்னும் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தராங்க. உண்மையிலேயே படிச்சிருக்கணும் பைரவி, நீ படித்தவன் காட்டிட்ட. நான் படிக்காதல எனக்கு எதுவுமே தெரியல. படிப்பு தான் அறிவை வளர்க்குன்றது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறாரு. நீ ஏன் அறிமுகம் படிக்கல அப்படின்னு, என்ன பண்ணுறது, எல்லாம் என் முன்கோபம் தான் காரணம். ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுறேன், அதனால தான் நான் படிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு சரி ஆறுமுகம், நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அது என்ன கேட்ட ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாரு. அவங்க அம்மா கிட்ட பைரவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா, உதவி பண்ணியிருக்கா தெரியுமா, உண்மையிலேயேம்மா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாதுமா, இவ்வளோ நாள் நான் வந்து தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மாமா கிட்டேயும் மாமா பைரவி சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. பைரவி இந்த மாதிரி ஐடியா கொடுத்ததால நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஆறுமுகம். இதை பார்த்துட்டு வந்து மகாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. சே, இந்த ஆறுமுகத்தை எப்படியாவது எதாவது பண்ணலாம் நினச்சா இந்த பைரவி ஒருத்தர் இருந்து இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து சிந்து வந்து நம்ம சிவாவும் வந்து எல்லா இடத்துலையும் அழகாக வந்து சுற்றி பார்க்குறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி செமினார் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம சிந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஃபோன் பண்ணி என்ன போர் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல டாக்டரே, நீ வந்து நடுவில் ஃபோன் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், புது ஊரில் உன்னை விட்டுட்டு வந்திருக்கேன்ல, அதனால தான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. சரி, சாயந்தரம் பத்திரமா இரு, கண்டிப்பாக நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரின்றாங்க. அதே மாதிரி வந்து சிவா வந்தோடனே வந்து சிந்து வந்து வெளியே போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லா இடமும் சுற்றி காட்டுறாரு. எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து சிந்துவோட ஒரு வண்டி வந்து இடிக்கிற மாதிரி வருது. நல்ல காலம் வந்து நம்ம சிவா வந்து அவங்கள வந்து பிடிச்சி இழுத்துடுறாரு, காப்பாற்றிடுறாரு. உடனே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சிந்து எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நேகா வந்து ரவுடிஸ் கிட்டலாம் அவள் கதை முடிஞ்சிச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், மிஸ் ஆகிடுச்சு, அந்த டாக்டர் காப்பாற்றிடுறாரு, இதுக்கப்புறம் அவள் தனியாக இருக்கும்போது அட்டாக் பண்ணுங்கள், இல்லைனா அந்த சிவா வந்து காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், தனியாக இருக்கும்போது நாங்கள் அட்டாக் பண்ண, அவன் எங்கேருந்து வந்தானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவள் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அடுத்த அட்டம்ப்டாக அவரை முடிச்சிடுங்க கதையை அப்படின்ற மாதிரி ஸ்னேகா வந்து ரவுடிஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க. ரவுடிஸும் சரின்றாங்க. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்கார் சிவா. என்ன டாக்டர் ஏன் யோசிச்சுட்ருக்க? இல்லை, அந்த வண்டி வந்து அந்த சைடு வர வேண்டிய வண்டியே கிடையாது, அது ஆப்போசிட்டில் எப்படி வந்திருக்க முடியும், பொண்ணு எதுக்காக இடிச்சிச்சு அந்த வண்டி, எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல அப்படின்னா. என்ன டாக்டரே இப்படி சொல்கிற? ஆமாம், எனக்கு என்னமோ வந்து இந்த வண்டி ஏன் வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு வேலை இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே பாரு சிந்து, இதுக்கப்புறம் நீ தனியாக எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், சரியா? உன்னை நான் தான் பார்த்துப்பேன், நீ நான் இல்லாத போது நீ வெளியே போகாத அப்படி சொல்கிறாங்க. இல்லை டாக்டரே, நீ பக்கத்தில் பேசிட்டு இருந்தியா ஃபோனில், அதனால தான் பக்கத்தில் தானே சொல்லிட்டு கடைக்கு போனேன், வேறு ஒன்றும் இல்லை டாக்டரே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு வான் பண்ணுறாரு. இது வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, டாக்டரே எனக்கு பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்றாங்க. சரி, நான் வந்து வரேன், சாயந்தரமாக போயிடலாம் அப்படின்னோடனே. இல்லை டாக்டரே, எனக்கு பீச்சுக்கு போகணும் ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னோடனே. அதான் நான் சொன்னேனே சிந்து, சாயந்தரமாக வரேன், லேட்டாக வந்துடுறாரு டாக்டரே, சீக்கிரமாக போகணும் அப்படின்றாங்க. சரி, நான் கண்டிப்பாக வரேன், நம்ம போகலான்றாரு.